Praise be to the name of the Lord. இந்த வேளையிலும் கூட In this time also, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to meet you all through online. நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். I believe you are also experiencing the same. காரணம் Reason, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். it is a strength to be delighted in the Lord. பவுலும் சொல்கிறார், Paul also says, சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள். rejoice. And again I'm saying, rejoice in the Lord. இயேசு என்று சொன்னால் When we say Jesus, மகிழ்ச்சி. happiness. ஆண்டவர் என்று சொன்னால் When we say Lord, சந்தோஷம். happiness. இந்த உலகத்தில் அவரோடு வாழ்வதுதான் நிலையான சந்தோஷம். It is a permanent one when we stay with God. நித்தியமான சந்தோஷம். Everlasting joy. இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக In this time also, ஏசாயாவின் புத்தகம் Isaiah 26 அதிகாரம் chapter 26, 3 வசனம், verse 3. உம்மை உறுதியை பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். The man whose heart is unmoved, you will keep in perfect peace because his hope in you. நீர் அவனை You பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். will make him in perfect peace. பூர்ண சமாதானம். Perfect peace. இன்றைக்கு உலகத்தில் அந்த சமாதானம் குறைவாய் இருக்கிறது. When we see in the world, we cannot able to see such a perfect peace in. இன்றைக்கு உலகத்தில் சமாதானத்தை முழுமையாய் பார்க்க முடியாதபடி இருக்கிறது. We cannot able to see such kind of peace in this world. வேதம் சொல்கிறது, Bible says, தேவன் சொல்கிறார், God says, அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். the man whose heart is unmoved, you will keep him in perfect peace. சமாதானம் மாத்திரமல்ல, Not only peace, நம்மை கர்த்தர் காத்துக்கொள்கிறவராய் இருக்கிறார். God is also protecting us today. என்று சொன்னால் Because இஸ்ரவேலை காக்கிறவர் the God who is in Israel, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, he never sleep or slumber. இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. He never been slumber. அதனால் பூர்ணமான சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். So God wants to give a perfect peace in your life. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே In today's life, சமாதானம் இல்லை. many people doesn't have peace in their life. பூரண சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். People are not having perfect peace in their life. ஆனால் தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே But in the life of godly one, ஆண்டவர் சமாதானம் கொடுக்க விரும்புகிறார். God is giving peace today. பூரணமான சமாதானம். You will experience perfect அதை peace. பெறுவதற்குரிய வழி என்ன? What are the ways to receive that peace? அதே அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, When we அதே வசனத்தில் பார்க்கும் பொழுது, look at the verse, உம்மை உறுதியை பற்றிக் கொள்கிற மனதையுடையவன், because his hope is in you, உறுதியான மனம், he is unmoved, இறுக பிடித்துக் கொள்கிற ஒரு மனம், he is very stubborn on that. விட்டுவிடாத மனமாய் இருக்க வேண்டும். He never withdraws from it. யாரை விட்டாலும், Whoever I may live in the யாரை life, விட்டு விலகி வந்தாலும், whoever I may come apart from, தேவனை விட்டு விலகாத மனமுள்ள மக்களாய் இருக்க வேண்டும். but I will never move from the Lord. இரண்டாவது, Second, உம்மையே நம்பியிருக்கிறபடியினால், he the man whose heart is on you. ஒன்று உறுதியான மனம், One is a steadiness in you. இரண்டாவது அவரை நம்புகின்ற மனம். Second one, the hope இந்த on you. இரண்டு அனுபவங்கள் When you have this two experience நம் வாழ்க்கையிலே in our lives, பூரணமான சமாதானத்தை கொடுக்க முடியும். it will bring perfect peace in our life. பூரணமான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். We can able to experience perfect peace in our life. இந்த பூரண சமாதானத்தை This perfect peace is, பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. we cannot able to spend and get it. இதை எங்கும் வாங்கிக் கொள்ளும்படியான இடம் கிடையாது. We cannot search this in this world. இவையெல்லாம் மனிதனுடைய மனதுக்குள் வருகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. This kind of experience only man can experience in his heart. இவையெல்லாம் மனிதனுக்குள்ளாய் உருவாக்க வேண்டிய காரியமாய் இருக்கிறது. This experience only come inside of us. இதை பெற வேண்டும் என்று சொன்னால், If you want to receive this நம் peace வாழ்க்கையிலே in our lives, தேவனை உறுதியை பற்றிக் கொள்வோம், unmoved heart. அவரையே நம்பி வாழ்வோம். Second is a hope. இந்த இரண்டு அனுபவங்கள் When we have these two நம் experience வாழ்க்கைக்கு in our lives, மேன்மையை கொடுப்பது மாத்திரமல்ல, it will bring a blessing சமாதானத்தை கொடுக்க தேவன் சித்தமாக இருக்கிறார். and also it will bring a peace into your life. ஒருவேளை இந்த வேளையிலே In this time also, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், you may experience no peace in your life. குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், You may experience no joy in your life. சமாதானத்தை இழந்து போனாலே You may lost all your peace. மகிழ்ச்சி குறைந்துவிடும்,
there shall be no joy to you. மகிழ்ச்சி குறைகின்ற போது When joy goes out of the life, அநேக விதமான மன பாரங்கள் கடந்து வரும், many sufferings and pain comes on them. மன வேதனைகள் கடந்து வரும், You may go under depression, பலவீனங்கள் கடந்து வரும். may experience sickness. இன்றைக்கு தேவன் நம் வாழ்க்கையில வெளிப்பட விரும்புகிறார். Today God wants to reveal himself through பூரண us. சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். God wants to give you perfect peace today. பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமா? Let us surrender and receive it from அவரை God. உறுதியை பற்றி கொடுக்கிற மனதுக்காக நம்ம ஒப்பு கொடுப்போமா? To have a steadfast heart on God. அவரை நம்புவோம். Let us hope on him. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Let us look unto God. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for this good time, நீர் Lord. எங்களை விரும்புகிறீர். As you loved us, Lord. நீர் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறீர். As you loved us infinitely. அதனால்தான் உம்மை எங்களுக்கு கொடுத்தீர். For that reason you sacrificed yourself for us. உம்மை கொடுத்த போதிலும் கூட Lord, you sacrificed yourself எங்கள் for us. வாழ்க்கையில் அந்த பூரண சமாதானம் இல்லை. We are not experiencing the perfect peace. நாங்கள் அறிக்கையிடுகிறோம். Lord, we are saying it today. தேவனை ஆராதிக்கிற மக்கள்தான், As we are the worshippers, ஆனால் குடும்பத்தில் உண்மையான சமாதானம் இல்லை அப்பா. but we are not able to see perfect peace in our lives. சந்தோஷம் இல்லை ஐயா. We are not able to see perfect joy in ஏதோ our ஒரு lives. இழந்த நிலைமைக்குள் நாங்கள் வாழ்கிறோம். We are like a people who lost something. இந்த வேளையிலே நீ பூரண சமாதானம் கொடுக்க வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். In this time also you came down in our life and you want to give us that peace. அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். You have instructed me in that way. உறுதியாய் மனதை பற்றிக் கொள்கிறோம். We are the people who have a steadfast heart. உம்மையே சார்ந்து கொள்கிறோம். We hope in you, Lord. உம்மையே நம்புகிறோம். We are trusting you, Lord. இந்த வேளையிலே In this time, என் பலவீனத்தை நான் நோக்கி பார்க்காதபடிக்கு, I am not looking at my sickness, Lord. என் வியாதியை நோக்கி பார்க்காதபடிக்கு I am not looking at the sickness, Lord. உம்மை பார்க்கிறேன். I am looking unto you. உம்மை I பார்க்கிறேன். am looking unto you. உறுதியாய் உம்மை பற்றிக் I கொள்கிறேன். am going to steadfastly follow you, Lord. உண்மையாய் உம்மை பற்றிக் I கொள்கிறேன். am going to truthfully follow you, Lord. இந்த வேளையிலே In this time, என் சரீரத்தில் ஒரு சுகத்தை கொடுப்பதற்காய் நன்றி. thank you for giving me என் healing in சரீரத்தில் my இருக்கிற body. பலவீனம் விலகுவதற்காய் நன்றி. Thank you for removing that தேவ sickness in my பிரசன்னத்தை body. ஆண்டவரே நான் உணர்வதற்காய் நன்றி. Help me to experience God's presence in me. நீர் என்னை தொடுவதற்காய் நன்றி அப்பா. Thank you for touching me, Lord. இதனால் பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்வேன். Through that I will experience perfect நிம்மதியை peace. பெற்றுக்கொள்வேன். I will experience peace. அற்புதம் செய்ய இறங்கி வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. Thank you for doing miracles. நீர் எங்களை தொட்டதற்காய் நன்றி. Thank you for touching our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.